வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாளருந்து. ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த 2025 நடக்க இருக்க ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த ராகு கேது பெயர்ச்சி 26/4/2025 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 18/5/2025 படி திருக்கணிதப்படி மாறுகிறது. இப்போ இது தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலன் செய்யும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 9ஆம் இடத்துக்கும் மாறுறாங்க. இந்த 9-3 அப்படிங்கிற அமைப்பில் ராகு கேது உட்கார்றாங்க. இது ஒரு நல்ல ராகு கேது பயிற்சி அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஒரு அருமையான பயிற்சி, நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓகோன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, சனி பகவான் இன்னும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். தனுசு ராசிக்கு வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்காரு. உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதி. இது திருநள்ளாறில் இதைத்தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. திருக்கணிதப்படி மாறியதாக திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இந்த சனி பகவான் கும்பத்தில் இருக்கிற மாதிரி வச்சு பலன் சொல்கிறேன். பொதுவாக சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் 3ஆம் இடம் வரும்போது அது சிறப்பான பலன், கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துக்கு வரும்போது சிறப்பான பலன், கோச்சாரத்தில் 11ஆம் இடத்துக்கு வரும்போது சிறப்பான பலனை செய்யும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார், அதனால நல்ல பலனை தான் செய்து கொண்டு இருக்கார். ஆனால் இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் சனியோட சேர்றாரு இல்லையா, அது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. 3ஆம் இடத்துல ராகு மட்டும் தனித்து இருந்தால் அது நற்பலன். இப்போ மார்ச் மாதம் 2026 வருஷம் 6ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் 4ஆம் இடம் போயிட்டாருன்னா ராகு 3ஆம் இடத்துல தனியாக இருப்பார். அது ஒரு சிறப்பான பலனை செய்யும். அப்போ ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் இருக்குது. குரு மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடம் வரார், அதுவும் நற்பலனை செய்ய போகுது. அப்போ இதெல்லாம் வைத்து தான் நம்ம ஒரு பலாபலன் சொல்ல முடியும். இப்போ ராகு கேது பயிற்சியை மட்டும் வைத்து நம்ம பலன் சொல்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏனைய கிரகங்களின் தாக்கமும் இருக்கும். சரி, இப்போ 3ஆம் இடத்து ராகு என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இது தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ எதையும் நம்ம துணிஞ்சு செய்வோம். சில பேர் எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் பயமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பயம் எங்கே போச்சுன்னே தெரியாது. தைரியமாக எதையும் செய்வீங்க. அப்போது சில பேருக்கு எக்ஸாம் ஹாலை பார்த்தா பயம், இன்டர்வியூக்கு போகணுன்னா பயம், தனியாக ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கே ஒரு இடத்துக்கு போக பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த நபரான்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பீங்க. உங்களால் முடியாதுன்னு நினச்சி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தவங்க தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் செய்து ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு நேரம். இப்போ நீங்கள் எந்த போட்டித் தேர்வுகள் எழுதினாலும் அதில் ஜெயிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ பரீட்சையாக ஜெயிச்சிருவீங்க, இன்டர்வியூவாக ஜெயிச்சிருவீங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சில பேர் இப்போ படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு சில விரும்பிய காலேஜில் இடம் தேடிக்கிட்டு இருப்பாங்க, இடம் கிடச்சிரும். விரும்பிய காலேஜ், விரும்பிய பள்ளி, எதில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். சரி, ஒரு 3 எழுத்து கம்பெனியில் நான் வேலைக்கு போனேன் சார் அப்படின்னா இப்போ வேலை கிடச்சிரும். நீங்கள் விரும்பிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. சரி, கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரே சார், அது நல்லதா அப்படின்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஞானத்தை சொல்லக்கூடிய இடம். அங்கே ஞானகாரகனே போய் உட்கார்றார். அப்போ நிறைய பேருக்கு இப்போ கோயில் குளம் போகிறதுக்கான நேரம். 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அந்த ஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால நீங்கள் உங்களுடைய தந்தையாருடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் பையனாக இருந்தால் உங்கள் அப்பாவோட ஹெல்த்து மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதனால் அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா மேலே கொஞ்சம் கேர் எடுத்து சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்டாலே போதும், அது சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா ஒரு கனிவான பேச்சை நம்ம கொடுத்தோம்னாலே அவங்களுக்கு அது ஒரு மன நிறைவை கொடுக்கும். அப்போ தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீகம் சென்று வருவதற்கு நிறையா பேருக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த ஊருக்கே போகல சார், குலதெய்வத்தை பார்க்கவே இல்லை சார், குலதெய்வம் கோயிலுக்கு போயே ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா
இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குரு உபதேசம் கிடைக்கும், குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், குருமார்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படும். உங்களுடைய பழைய ஆசிரியர்கள் உங்களுக்கு பாராட்ட கொடுப்பாங்க. பழைய ஆசிரியர்கள் இல்லை, நீங்களே எஜுகேஷன் துறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் சிறந்த ஆசிரியருக்கான விருதை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய நற்பலன்கள் தான் இருக்குது. இந்த குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்ப்பாரு. அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மிக 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 பெரிய வெற்றியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் நம்ம பரிகாரமும் கொஞ்சம் செஞ்சுக்கணும். அதனால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை சென்று தரிசிப்பது சிறப்பான பலன். கேதுக்காக குடந்தை நாகேஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை வணங்குவது, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் வணங்குவது சிறப்பான பலன். இது இந்த ராகு கேது பயிற்சி நல்ல பயிற்சி.